ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க. தனோக்கா, என்னக்கா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு வரியே. சொல்லு. சரி, இப்போ உனக்கு யார் மேல கோவம்? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. அப்படியே என் கோவம் தான் யாரும் என்ன பண்ணிட போகுது? எனக்கு இருக்கிற கோவம்லாம் என் தலையெழுத்து மேலேயே அது எழுதின கடவுள் மேலேயும் தான். என்னக்கா நீ என்னமோ வாழ்க்கையை வெறுத்துட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. ஒன்று நீ கோவமா பேசிடுற, இல்லைன்னா இந்த மாதிரி நடந்துக்கிற. என்னக்கா? என்ன இப்ப என்னடி பண்ண சொல்ற? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுன்னு சொல்றேன். சொல்லு. நீ நம்ம ஊர்ல என் கூட இருந்து பழகிட்ட, அதனால நீ எங்க வீட்டு ஆளுங்களை பார்த்து ரொம்ப அப்செட் ஆயிடுற, எரிச்சல் படுற. இவங்கெல்லாம் வேற மாதிரி ஆளுங்கக்கா, அதை நீ புரிஞ்சுக்கோ. அவருக்கு தன்னோட அப்பா மேல ரொம்ப மரியாதை. ஆரம்பத்துல இருந்தே எல்லாரும் ஒன்னா இருந்து பழகிட்டாங்க. எந்த வீட்லயாவது 2 மருமகனும் வீட்டோட இருக்கிறத பாத்திருக்கியா? அந்த மாதிரி எங்க வீட்டுல தான் இருக்கும். அதுவும் அவங்க சும்மா இருக்கிறதே கிடையாது, ஏதாவது வம்பு இழுக்க வேண்டியது. அவங்க வம்பு இழுக்கிறத பாத்துக்கிட்டு நான் இழிச்சு வைத்தனமா சும்மா இருக்கணுமா? அக்கா, குமார் மாமாவும் லக்ஷ்மண் அண்ணனும் போடுற சண்டைய கண்டிக்காம அலட்சியப்படுத்துறதுக்கு நாங்க பழகிக்கிட்டோம். இத பாரு, அப்படியெல்லாம் நான் பழகிக்கல, பழகவும் முடியாது. இல்லக்கா, நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். நீ என்ன எங்க வீட்லயே இருக்க போற? ஏதோ கொஞ்ச நாளைக்கு வந்து தங்கி இருக்க. இந்த கொஞ்ச நாளைக்கு அவங்க பண்றத நீ கண்டுக்காம இருக்க கூடாதா? அதுக்கு அவங்க எது சொன்னாலும் நான் வாய் மூடிட்டு சும்மா இருக்கணுமா? நான் என்ன மரமண்டையா? அக்கா, நம்மள விட என் புருஷனும் மாமனாரும் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? எனக்கு அம்மா போட்டிருந்தப்போ மாமா எவ்வளவு அக்கறையா, கிட்டத்தட்ட நம்ம அப்பா மாதிரியே என்னை கவனிச்சுக்கிட்டாரு. அம்மா போட்டிருக்கிற மருமகளுக்கு கஞ்சி வச்சு கொடுக்குற மாமனார நீ எங்கேயாவது பாத்திருக்கியா? என் புருஷனை பத்தி நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்க வீட்டுல நீ இவங்கள பத்தி தான் நினைக்கணுமே தவிர மத்தவங்கள பத்தி நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியது இல்லை. இது போஸ் மாமாவும் நானும் எந்த நிலைமையிலயும் அவங்களோட சண்டைகளை பெருசுப்படுத்துறதே இல்லை. அதே மாதிரி நீயும் பழகிக்கோக்கா. சரி. தயவு செஞ்சு பேச்சுக்காக சொல்லாதக்கா. நீ நிஜமாவே பொறுமையா இருக்கணும். அவங்க என்ன பேசினாலும் நீ பதிலுக்கு பேசுறதுனால தான் சண்டையே வருது. அந்த சண்டை என் மாமனார, போஸ் மாமாவை, என்ன அப்பாவை, ஏன் லீலா வீட்டு வரைக்கும் போய் அவங்க அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையாகி எல்லாருக்கும் டென்ஷன் தான். அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா தாயே, இனிமே உன் வீட்டுல எது நடந்தாலும் யார் என்ன பேசினாலும் நான் வாயே திறக்க மாட்டேன். போதுமா? நிஜமாவாக்கா? சத்தியமா சொல்றேடி, இனிமே நான் எதுவுமே பேச மாட்டேன். அப்படி நான் ஏதாவது பேசினா நீ என்னன்னு கேளு. போதுமா? கூட்டிட்டு வந்துட்டியாமா? வா 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 வா. தனோ வா 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 வா. தங்க தமிழ் செல்வி வா 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 வா. தாத்தா கிட்ட வா. தாத்தா போயிருந்தீங்களா? தனோ ஒரு நிமிஷமா. நான் விஜய என்னைக்குமே என் மருமகளை நினைச்சதில்லை, என் மகளா தான் நினைக்கிறேன். அது மாதிரிதான் உன்னையும் நினைக்கிறேன். நான் உனக்கு சொன்னா கோச்சிக்க மாட்டேன். ஆமா, எதுக்கு உனக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோவம் மூக்குக்கு மேல வருது? இந்த கோவம் இருக்கு பாரு, அது இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி எப்போது வரலாம். நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்ததுன்னா கோவத்துக்கும் மதிப்பு இல்லை, கோவப்படுறவங்களுக்கும் மதிப்பு இல்லை. கோவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டுனா உன் குணத்துக்கு எங்கேயோ போயிடுவேன். அதே இந்த வீட்டுல உன் கோவத்தை தூண்டுற மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நீ காதல வாங்கிக்காத, என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். போமா போ, உள்ள போ. தமிழ் செல்வி, என்னடா கண்ணா தாத்தா மறந்துட்டியா? தாத்தா மறக்கூடாதுன்னா எங்க போனாலும் தாத்தா ஞாபகமாவே இருக்கணும். தாத்தா போடு, முட்டை முட்டை என் தங்கம்.
அக்கா காஃபி தட்டுமா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம், குழந்தைக்கு வேணா ஏதாவது கூட. என்னம்மா விஜய், ம்? தலைக்கு தண்ணி ஊத்தியாச்சுல? ஆ, அப்புறம் ஏமா வெயில்லாம் போற? அப்படி என்ன முக்கியமான வேலை? தனுக்காவை கூப்பிட போனேன். ஓஹோ, ஏண்டா குமார், உங்க அப்பா என்ன கிருஷ்ண பரமாத்மா மாதிரி மாறிட்டாரா? கீதா உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நான் இருக்கிறேன், என்னிடம் கூறு, இப்படி எல்லாம் பேசுறாரு. அதாவது மச்சான், இப்ப நம்ம வீடு எப்படி இருக்கு தெரியுமா? ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி மாதிரி ஆயிடுச்சு. மண்ணின் மைந்தர்கள்லாம் மண்ணு மாதிரி இருக்கும். ஆனா மந்திரிகள்லாம் நம்ம கிட்டே வம்பு பண்றாங்க. மாமா வந்ததுமே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? உங்க ஆளுங்க வந்தா நாங்க பேசக்கூடாதா? எங்களுக்கு அந்த உரிமை கூட இல்லையா? நீங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. ஏண்டா குமார், நான் தான் இத்தனை வருஷம் இந்த வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கேன். இப்போவாது உரைச்சுத. டேய், நான் அதுக்கு சொல்லடா, இந்த வீட்டுல நம்மளாம் ஒண்ணா இருக்கோம். எவ்வளவோ சண்டை வந்திருக்குது. நான் என்னைக்கா கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கேனா? கரெக்டே இல்ல சொன்னா. 1000 தான் இருந்தாலும் அது அடிப்படையில் நீ ஒரு ஜென்டில்மேன். கரெக்ட். ஆனா உன்ன மாதிரி எல்லாரும் இல்ல. அதானே. ஒரு மேட்டர் நல்லா கவனி. ஒரு ஆள் ஊர்ல பொழைக்க நாதி இல்லாம இன்னொரு இடத்துல வந்து ஒண்டி இருக்கான். டேய் குமார், பிரமாதமா ஆரம்பிக்கிறேடா. மேல சொல்லு. அப்படி வந்தவன் வாழை சுருட்டிட்டு இல்லாம ஆட்டல போடுறான். சரி, அவனை விடு. அவன் கூட வந்தவங்க கும்பசி விட்ட கோமாதா மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. டேய் குமார், இதுல இன்னொரு காமெடி இருக்குடா. என்ன? பிறந்த வீட்டுல கோச்சிட்டு போவாங்க பாத்துருக்கோம். புருஷங்கிட்ட சண்டை போட்டு புகுந்த வீட்டுல இருந்து போவாங்க பாத்துருக்கோம். ஆனா விருந்தாளியா வந்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு விருந்தாளியா போனதை பாத்திருக்கியா? அதுதான்டா சொல்றது, இந்த கலிகாலத்துல எல்லாமே வித்தியாசமா நடக்கும்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா உபதேசமா பண்றாரு ஒழிய அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன பேசுற நீ? இந்த பாரு, அவர் என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கேட்கணும்ல. டேய், அது இல்லடா, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லணும். இப்போ நம்ம வீட்டு பொம்பளைங்க இருக்காங்களே, சண்டை போட்டு தனியா வெளியே போயிருக்காங்களா? அழகர் குலம் கல்ச்சர் அப்படி இருக்குடா. ஒரு பொண்ணு கோச்சிக்கிட்டு தனியா வெளியே போய் முன்னுதாரணம் ஆயிட்டா நம்ம வீட்டு பொண்ணுங்கெல்லாம் திசை மாதிரி போயிட மாட்டாங்களா? கரெக்டா சொன்னேன். இப்ப என் ராஜச்சலத்தை எடுத்துக்க. அவ அழகு என்ன, அறிவு என்ன, படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, இத்தனை தகுதி இருந்தோம் என்னைக்காவது என்கிட்ட கோச்சிட்டு போயிருக்கா? இந்த தகுதி எதுவுமே இல்லாம இவங்க கோச்சிட்டு போறாங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்க சாதாரணமாவே தனியா வெளியே போக மாட்டாங்க. என்னடா பேசுற? ஏண்டா தனியா ஒரு பொண்ணு வெளியில போயிட்டு வந்தா தப்பா குத்தமா? உன் சம்சாரம் கூட தினம் ஆபீஸ்க்கு தனியா தானே போயிட்டு வந்துட்டு இருக்கா? அவ ஒன்னும் கோச்சிட்டு போல, தனியா வேலைக்கு போற. பெரிய பாயிண்ட் பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. ஏய், அடுத்தவங்களை பத்தி நாகரிகமா பேசவே தெரியாதா? என்னடா படிச்சிருக்க நீ? ஏன் மாப்ள, ஒரு பொண்ணை பத்தி 2 ஆம்பளைங்களும் புறம் பேசிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எங்கேயாவது நடக்குமா அந்த கூத்து? பொம்பளைங்க கோவப்பட்டா ஆம்பளைங்க அனுசரிச்சுதான் போகணும். அதை விட்டுட்டு இப்படி இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. போ போங்க போங்க போ. அக்கா சொல்லு. 2 விஷயம் பாத்தியாக்கா? என்ன? மாமாவை பாத்தியா? எப்பவுமே நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அது மட்டும் இல்ல, இப்ப இவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணப்ப நீயும் கூட சேர்ந்து பேசியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னும் சண்டை பெருசா இருக்கும். நீ பொறுமையா இருந்ததுனால சண்டையே வராம போயிடுச்சு. பாத்தியா? அட போடி. என்னக்கா சலிச்சுக்கிற? இவ்வளவு பெரிய சண்டை நடக்காம நின்னு போனது நினைச்சு உனக்கு சந்தோஷமா இல்லையா? எது நீ சந்தோஷப்படுற விஷயம்? பொழப்புக்காக மத்தவங்களோட ஜாட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருக்கணும். ரோஷம் கெட்டு போய் இதெல்லாம் எனக்கு தேவையா? இருக்கிறேன்டே, இருக்க. மாமா, எஸ். நான் எங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேனே. எதுக்கு? மெடிக்கல் செக்கப்க்கு போகணும். சரி, அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல போகணும். அம்மா வீட்டுக்கு எதுக்கு போகணும்? வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஓகே, நான் துணைக்கு வரேன். அதுக்கு எதுக்கு அம்மா வீட்டுக்கு போகணும்? இத பார், என் பையன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிருக்கிறான், உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு. என்ன மாமா, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க எப்படி துணைக்கு வர முடியும்? இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம், அம்மா தான் வரணும். அட, உங்க அம்மா என்ன பெரிய கைனகாலஜிஸ்ட் டாக்டரா? உன்னை டாக்டர் கிட்ட அனுப்பிச்சிட்டு அவங்க வெளியே நிக்க போறாங்க.
அவங்க உன் கூடவே வந்து உன்னை செக்அப் பண்ண போறாங்களா? என்ன மாமா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? எந்த மாதிரி பேசுனேன்? நான் ஒன்னும் தப்பா பேசலையே, நான் கரெக்டா தானே பேசினேன். வணக்கம் சம்பந்தி. என்ன திடீர்னு இந்த பக்கம்? இல்ல, நிர்மலாவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, பரவாயில்ல. அம்மாவும் பொண்ணும் முன்கூட்டியே பிளான் பண்ணி பேசி வச்சுக்கிட்டு டிராமா ஆடுறீங்களா? இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வேணாம். என்ன சொல்றீங்க? இதுல என்ன விளையாட்டு இருக்கு? இப்பதான் உங்க பொண்ணு அப்பாவி மாதிரி பர்மிஷன் கேட்டு நிக்கிறா. கேட்டு முடிக்கல, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நிக்கிறீங்களே. எல்லாம் டிராமா கும்பலா இருக்க போல இருக்கே. நீங்க பேசுறது சரியில்லை சம்பந்தி. இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? நானும் என் பொண்ணு விளையாடி என்னத்தை சாதிக்க போறோம்? நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது. ஒரு பொம்பளை என்ன எதிர்த்தா பேசுற? நான் உனக்கு சம்பந்தி, உன் மருமகனோட அப்பன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாய்க்கு வாய் எதிர்த்தா பேசுற. இதை என் பையன்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன சம்பந்தி நீங்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? வயிற்று புள்ளக்காரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறது ஒரு தப்பா? ஊர் உலகத்துல இதுக்கெல்லாம போய் குத்தம் கண்டுபிடிப்பாங்க? பின்ன இல்லையா பின்ன. நிர்மலா இந்த வீட்ல என் கஸ்டடியில இருக்கிற பொண்ணு. எதுவா இருந்தாலும் என் பையனோட பர்மிஷனோ என்னோட பர்மிஷனோ வேணும். நான் ஓகேன்னு சொன்ன பிறகுதான் நீங்க உங்களோட பொண்ணை பார்க்கலாம், பேசலாம். அதை விட்டுட்டு நீங்க என்னமோ பிளான் பண்ணி நீங்கள வந்து நிக்கிறீங்க, அவள கிளம்புற. சுத்த நான்சென்ஸா இருக்கு. என்னையா நீங்க படிச்ச ஒரு மாதிரியா பேசுறீங்க? பெத்த மகளை பாக்குறதுக்கு நான் என்ன உங்ககிட்ட மனுவா எழுதி கொடுக்கணும்? இது என்ன? இது எங்கேயுமே இல்லாத புது வழக்கமா இருக்கு. அவ என்ன ஜெயிலையா இருக்கா? இத மாதிரிலாம் அநியாயமா பேசாதீங்க சம்பந்தி. சும்மா நிறுத்துக்கமா. என்கிட்ட போய் நியாயம் அநியாயம் எல்லாம் பேசிக்கிட்டு வீடு பக்கத்துல இருக்குதுங்கிறதுக்காக சும்மா போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பீங்களா? உங்க பொண்ணை ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்ட பிறகு அது தனி ஃபேமிலி, புரியுதா? உங்களோட பிளான் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். மகளை பாசத்தோட பார்க்க வர வேண்டியது, இங்க டேர அடிக்க வேண்டியது, கிடைச்சதை சொல்லிட்டு ஓடிட வேண்டியது. சம்பந்தி வீட்டுல சுரண்டா மாதிரி ஒரு கேவலம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதுதான் உங்களுக்கு கைவந்த கலையாச்சே. சம்பந்தி, நாக்கு அடக்கி பேசுங்க. எந்த சம்பந்தி வீட்டுல நான் சுரண்டுனேன் நீங்க பாத்தீங்களா? நல்ல வேளை ஒரு சம்பந்தி எஸ்கேப் ஆயிட்டாரு. உங்க சின்ன பையனோட மாமனாரு அவர் மக ஓடி போனதுனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. அவர் நல்ல வசதியானவராச்சே. விட்டுருந்தா அவரை சுத்தமா மொட்டை அடிச்சிருப்பீங்க. இப்ப கூட என் பையன் கிட்ட பணத்தை அபேஸ் பண்ணிட்டீங்க. அவன் கராரா கேட்டதுனால பாவம் அந்த அப்ராணி புரோக்கர் சிதம்பரத்துக்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சு புடிச்சு வாங்கி செட்டில் பண்ணிட்டீங்க. என் பையன் கேட்கலனா அதையும் மொத்தமா சாப்பிட்டு இருப்பீங்களே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வாய மூடுங்க. இந்த மாதிரி வேற யாராவது பேசியிருந்தா நடக்கிறதே வேற. என் பொண்ணுக்காக பாக்குறேன். இல்லனா என்ன பண்ணிடுவ நீ? நாக்க இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். Damn it! ஆக்சுவல் ஒரு காய்கறிகாரனோட அம்மா நீ என்ன பார்த்து என்ன வார்த்தை பேசுற? நான்சென்ஸ். என் பையன் தெரியாதனமா உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால நீ என் சம்பந்தி ஆயிட்ட. பெங்களூர்ல நீ எங்க வீட்ல இந்த மாதிரி பேசியிருந்தேனா ஏன் அல்சேஷன் நாயை அவுத்து விட்டு உன்னை கடிக்க விட்டுருப்பேன். சம்பந்தி, வாய மூடு. இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. வெளியே போ. மாமா சும்மா இரு. சம்பந்தி, நீங்களே என்ன? நிர்மலா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது ஒரு பெரிய விபத்துன்னு நானே என் மகனை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை விட இந்த அம்மா எனக்கு சம்பந்தியா வந்தது ஒரு கோர விபத்து. இருந்தாலும் சகிச்சுக்கிட்டோம். ஆனாலும் இந்த அம்மா இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அவங்கள வெளியே போக சொல்லு. சம்பந்தி, நிறுத்து. உன் திருட்டு புத்தி உன் பொண்ணுக்கு வந்துட போகுது. உன்ன மாதிரி லோக்கல் பொம்பளையோட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. வெளியே போ. நிர்மலா, ஏன் அந்த பொம்பளை இன்னும் அங்கே நிக்குது? அது போதா இல்ல நீ அது கூட சேர்ந்து போறியா? It's too bad.
என்னம்மா அது நடு ரோட்ல கண்ணெல்லாம் கலங்கிட்டு என்னாச்சு? செல்வம், அந்த ஆளு யாருமா? யார் உன்னை என்ன சொன்னாங்க சொல்லுமா? இல்லடா, நான் நிர்மலாவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக அங்க போயிருந்தேன். என்ன அந்த மனுஷன் விரட்டி விட்டுட்டாரு. யாரு? சந்தோஷ் அப்பாவா? ஆமா, அந்த படுபாவி பையன் நம்மள பத்தி ரொம்ப மட்டமா பேசி என்ன விரட்டி விட்டுட்டான்டா. என்னம்மா என்ன சொல்ற? சொல்றதுக்கே ரொம்ப வெக்கக்கேடா இருக்குடா. என்ன பேச்சு பேசுற தெரியுமா அந்த கேட்டு பையன்? என்ன நம்ம குடும்பத்தை எல்லாரையும் மட்டமா பேசி வெளியே போட்டு சொல்லிட்டான்டா. நம்ம குடும்பம் சம்பந்திங்களெல்லாம் மொட்டை அடிக்கிற குடும்பமா? நான் வந்து லோக்கல் பொம்பளையா? நான் திருடியா? அவங்க வீட்டுல சுருட்டுறதுக்காக வந்தேன்னு சொல்றான்டா அந்த ஆளு. அம்மா, நான் உன்னை கேக்குறேன், கோபப்படாம பதில் சொல்லு. நீ அந்த ஆள் எதுவும் தப்பா பேசுனியா? இல்லடா செல்வம், நான் நிர்மலாவை டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போலான்னு வந்தேன்டா. நான் எதுக்குடா அந்த ஆளை வம்பு கிழக்க போறேன்? அந்த ஆளுதான் என்ன வம்பு கிழத்து அசிங்கமா பேசுனா. நிர்மலா முன்னாடியே என்ன விரட்டி விட்டுட்டான்டா. பாவம் நிர்மலா, அவ மனசு எவ்வளவு பாடுபடும். வண்டியில ஏறுமா, வண்டியில ஏறுமா. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.